டாக்டர், சாயந்திரம் விவசாயி. விவசாயத்துல மாசம் 1.5 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணி சாதிச்சு காட்டிட்டு வராரு மருத்துவர் ஒருத்தர். முப்பது ஏக்கர் பரப்பளவுல 60,000 மரங்கள் நட்டு ஆண்டுக்கு 100 டன் அளவிலான பழங்களை அறுவடை செய்யறாரு. இந்தியாவுல அதிக அளவுல விளையாத பழத்தை அறுவடை செஞ்சு சாதிச்சு காட்டிட்டு இருக்காரு. பல மருத்துவ குணங்கள் கொண்ட பழத்தை விளைவிக்கிறது எப்படி? விவசாயிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கிறாரு. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் டாக்டர் ஸ்ரீனிவாசராவு மாதவரம். இவர் பாத்தீங்கன்னா காலையில 7 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும் தன்னுடைய மருத்துவ பணியில ஈடுபடுறாரு. அதுக்கப்புறமா மதியம்ல இருந்து இரவு வரைக்கும் விவசாயத்துல ஈடுபட்டுட்டு வராரு. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்தியாவுல அதிகமா விளையாத டிராகன் ஃப்ரூட்டான இந்த பழத்தை விளைவித்து அதன் மூலமா மாதத்துக்கு 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் டர்ன் ஓவர் செய்யறாராம். விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர் மருத்துவம் படிச்சு மருத்துவரா இருந்தாலும் தனக்கும் விவசாயத்துல ஆர்வம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவரு விவசாயத்திலையும் கவனம் செலுத்தி இருக்காரு. மருத்துவ பணியும் பாதிக்கப்படாம அதே சமயம் விவசாயத்தையும் கைவிடாம இவர் செஞ்சுட்டு வராரு. 2016ஆம் ஆண்டு இவர் டிராகன் ஃப்ரூட்டை சாப்பிடும் போது இது ஒரு மாதிரி டேஸ்டா இருந்துச்சாம். ஆனா இதுல அவருக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஆனா இத பத்தி ஆராய்ச்சி செய்யும் போதுதான் இதன் மூலமா நல்ல லாபம் ஈட்டலாம். இந்தியாவுல அதிக அளவுல விலையில வியட்நாம் மாதிரி நாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி செய்யறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இதை விளைவிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல களத்துல இறங்கியிருக்காரு. வியட்நாம் உட்பட 13 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு இது தொடர்பான கற்றல்களை எடுத்திருந்திருக்காரு. இந்தியால இதை விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட நேரடியா போயிட்டு நிறைய விஷயங்களை கத்துட்டு வந்திருக்காரு. அதை தொடர்ந்துதான் தெலுங்கானா மாநிலத்துல 30 ஏக்கர் பரப்பளவுல 45 வகையான டிராகன் ஃப்ரூட் செடிகளை நட்டு அதை வளர்த்து அதன் மூலமா இப்போ நல்ல லாபத்தை ஈட்டிட்டு வராரு. ஒரு ஏக்கர்ல 10 டன் அளவிலான டிராகன் ஃப்ரூட் விளையும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டுக்கு 100 டன் அளவிலான டிராகன் ஃப்ரூட்டுகள் பாத்தீங்கன்னா விளைவிச்சு அதை விற்பனையும் செஞ்சுட்டு வராரு. இப்போதைக்கு இவருடைய நிலத்துல 60,000 டிராகன் ஃப்ரூட் மரங்களை நட்டு அதன் மூலமா பழங்களை அறுவடை செஞ்சுட்டு வராரு. பொதுவா மார்ச்ல இருந்து ஜூலை காலகட்டத்துல இந்த செடியை நடலாமாம். அதை தொடர்ந்து ஜூலைல இருந்து அக்டோபர் காலத்துல இந்த பழங்கள் விளையும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது குறிப்பா மழை காலங்களில் இது நல்லா விளையும் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு இது தொடர்பான பயிற்சியும் அளிச்சிருந்திருக்காரு. இப்படி மருத்துவ பணி ஒரு பக்கம் இருந்தாலும் அது பாதிக்காத வகையில தனக்கு பிடிச்ச விவசாயத்துல அதுவும் பெருசா யாரும் கவனம் செலுத்தாத டிராகன் ஃப்ரூட்டை பயிரிட்டு அதன் மூலமா பல கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டிட்டு வராரு மருத்துவர் ஒருத்தர். இவருடைய இந்த செயல் எப்படி இருக்கு? இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.